2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, 1 இனுக்கு கருவேப்பிலை. 1 செகண்ட் நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோன்னா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளி. இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள். 1 செகண்ட் வதக்குங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். 2ஐயும் போட்டு 1 செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விடுங்க. கிளறி இப்படி கைட்டை இப்படி தண்ணி தெளித்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம். இந்த தெளித்த தண்ணியிலே இருக்கட்டும் 2 நிமிஷம். 1 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன், 1 இனுக்கு கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை. இதை போட்டு 1 செகண்ட் நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா போட்டாலும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் கிளறினா போதும். இப்போ என்னோடய ஸ்டைலில் கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.